கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்று காலை எந்த செய்தித்தாளை எடுத்தாலும் அதிலே ஒரு முழு பக்க விளம்பரம். இதுக்கு பிறகு பார்த்தா தெரியுது, அது ஆங்கில, தமிழ் பத்திரிகைகள் மட்டுமல்ல, தெலுங்கு பத்திரிகைகள் எல்லாமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருன்னா நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் 100 நாள் ஆட்சி ஒரு மாபெரும் சாதனை. 100 நாள் படம் ஓடிடுச்சுன்னா சாதனை அப்படின்னு போஸ்டர் ஒட்டுவாங்க இல்லையா? அந்த போஸ்டருக்கு இணையாக 100 நாள் ஆட்சியில் மாபெரும் சாதனை அப்படின்னு ஒரு மாநில அரசின் விளம்பரம், முழுப்பக்க விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்குலையும் கொடுத்துருக்காங்க, மலையாளத்தில் கொடுத்தாங்களாங்கிற தகவல் எனக்கு தெரியல. ஏன்னா அது அவருடைய நல்ல சினிமா மார்க்கெட் அது கேரளா. 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. ஆனால் இதில் ஒரு விஷயம், இந்த விளம்பர வாசகங்கள் எழுதுகிறவங்க ரொம்ப அருமையாக யோசித்து எழுதுகிறாங்க. 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. ஸோ பொதுவாகவே நம்ம இந்த ஹைப்பர்போலே அப்படின்னு சொல்லுவோம். அதீதமாக ஒரு சாதாரண ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை எவ்வளவு தூரத்துக்குன்னா அதை அவ்வளவு பெருக்கமாக அதை கொண்டு போயிட்டோம்னா அதற்கு மேலே ஒரு உயர்வு நவிர்ச்சி என்பது வருவதற்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. இன்றைக்கு காலையில் அசம்பிளி செஷன் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்குது. முதல்ல நான் என்னன்னு தெரியல, நான் மாட்டுக்கு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே அலுவலகத்துக்கு கிளம்பி வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கேன். அப்போ புதிய தலைமுறை சேனலில் செய்தி போயிட்டே இருக்கிறது டக்குன்னு கட் பண்ணி அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகருடைய தொடக்கத்தோடு ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் எப்படி போற்றி பாடடி பெண்ணே ரேஞ்சுக்கு பக்கத்தில் யார் தலைவரோ அவர் அப்படியே புகழ்ந்து கூச்சம் தாங்க முடியாமல் அவரே நெளியுவாரோ அந்த அளவுக்கு ஒரு சபாநாயகர் முதல்வரை புகழ்ந்துகிட்டு இருக்காரு. அதற்கு அவருக்கு உரிமை இல்லையானா இருக்குது, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அப்புறம் ப்ரொப்ரைட்டின்னு ஒன்று சொல்லுவோம். சட்டப்பேரவையை எடுத்துக்கிட்டா என்னதான் முதல்வர் இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருனாலும் ஒருவர் அவைத்தலைவர் என்று ஆக்கிவிட்டால் அவர் கட்சி சாராதவர் என்று கருதப்படுவார். அவர் வாக்களிக்கும் பொழுது பில்லெல்லாம் அவர் வாக்களிக்க மாட்டார். அந்த ஆட்சியுடைய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வேணால் அவர் வாக்களிக்கலாம், மற்றபடி அவர் ஒரு நடுநிலை பேணக்கூடியவராக கருதப்படுவார். அவர் அப்படியே ஒரே அர்ச்சனை, வாழ்க 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 அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு உறுத்துது. இது தேவையில்லாத ஒன்று. இதுதான் கழகங்கள் உருவாக்கி வைத்திருந்த சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் தற்புகழ்ச்சி, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, எல்லாரையும் முதல் வரிசையில் உட்கார வைத்து புகழச் சொல்லி காது குளிர கேட்டு மனம் நிறைவது. ஸோ இங்கே ஒரு விஜய் அவர்கள் முதல்வர் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்னென்னலாம் திட்டம், அரசின் திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு விவரமாக சொல்லியிருக்காரு. இது பல இடங்களில் பல பேச்சுகளில் அவர் திரும்ப திரும்ப சொல்வது தான். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அது அவ்வளோ முக்கியமானதுங்கிறதுனால அது முதல்லயே வருது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் ஒரு 560 கோடி ஒதுக்கீடு அவசியமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டும். இதில் சிலதெல்லாம், அதாவது எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. எதெல்லாம் அவர் சாதனைன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அவர் வரிசையாக சொல்லிட்டாரு. அது ஏன் அதுக்கு வெற்றின்னு பேர் முன்னாடி சூட்டலன்னு தெரியல. தாய்மாமன் வெற்றி தங்க மோதிரம் திட்டம்னு போட விட்டாங்க. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு 2026 அதில் ரூபாய் 1 லட்சம் கோடி முதலீடுகளை திரட்டி விட்டோம் அப்படின்னு. இதை பற்றி நம்ம முழுமையாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். ஒரு அடுத்த 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இதில் 20% 25% கிடைச்சாலே அதிகம். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது பெரும்பாலும் 10லிருந்து 15% முதலீடு வந்துவிடும். அதை நம்ம உறுதியாக சொல்லலாம். மீதியெல்லாம் இதுலேயே நிறைய பேர், நான் அந்த ட்ரில் பண்ணி போகலை, ஒரு நிறுவனம் 10,000 கோடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு, அது என்னடா இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் வெற்றி திறன் பயிற்சி திட்டம், ஏற்கனவே முந்தைய ஆட்சியில் ஃபார் வாட் எவர் இட் இஸ் யூ ஹவ் டு கிவ் தம் டியூ, திமுக கொண்டு வந்த ஒரு திட்டத்தை பேரை மாற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு. அப்புறம் டிஎன் வெற்றி 2 டி போட்ட TNVETTRI கிராமப்புற மறுமலர்ச்சி. இந்த VETTRIக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம், அதெல்லாம் விவரித்து பார்த்தா அதில் சுகாதாரம், குடிநீர், சாலைகள் மேம்படுத்த ஆண்டுக்கு ரூபாய் 6,000 கோடி ஒதுக்கீடு. இது ஒரு மத்திய அரசு திட்டம், அது நிறைய பணம் அதில் ஒதுக்குறாங்க. அதுக்கு மேலே இவங்க கொஞ்சம் ஒதுக்கலாம், பட் அதை வெற்றி அப்படின்னு போட்டுருவோம். போதைப்பொருள் ஒடுக்குவதற்கான 65 சிறப்பு அதிரடிப்படைகள், பயங்கரமான பலன் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் போதை டிஸ்ட்ரிபியூஷன் பிரமாதமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. யாராவது அதை காட்டி கொடுத்துட்டாங்கன்னா கூட்டாக சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க. அதை நம்ம கல்லூரியில் பார்க்குறோம், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இடையில் பார்க்குறோம். அவர்களை கைது பண்ணால் ஜெயிலில் கூட போட முடியாது. 16-17 வயது. ஏன்னா அது ஏதோ ஒரு சினிமாவில் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்துடுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. சிறுவர்களை போதை கடத்தலுக்கு, அடித்து கொள்வதற்கு, எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துகிறார்கள்.
அப்புறம் அண்ணன் சீர் 8 கிராம் தங்க நாணயம் பட்டுப்புடவை, அதுக்கு ஒரு 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஒரு நிச்சயமாக பாராட்ட வேண்டியது கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4000, நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2750 சிறப்பு ஊக்கத்தொகை. இந்த நெல்லுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய காசு மேலே ஒரு எக்ஸ்ட்ராவா சேர்த்து கொடுக்குறாங்க. வெற்றி வீடு திட்டம் 3500 கோடி, வெற்றி 150 நாட்கள் உத்தரவாத வேலைவாய்ப்பு. இது வந்து ஏற்கனவே விபிஜி ராம்ஜி அப்படின்னு ஒரு பயங்கரமான பேரில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அதுதான் சரி, நீ ராமரை கூப்பிடுறியா, நாங்கள் வெற்றியை கூப்பிடுறோம் அப்படின்னு வெற்றி 150 நாட்கள் வேலை உத்தரவாதம் அப்படின்னு. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், இது ஆண்கள் வளர்த்தா ஆடுகள் வளராதா தெரியல. 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், அதில் வெற்றி ஒன்று போட்டிருக்கணும். வெற்றி 200 யூனிட் மின்சார திட்டம் அப்படின்னு. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் 710 கோடி. விவசாயிகளுக்கு ரூபாய் 6000 கடன். இது வந்து கோஆபரேட்டிவ் பேங்க்ல வாங்கிய கடன் தள்ளுபடி, அதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. வெற்றி மடிக்கணினி திட்டம் ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீடு. எப்பயிலேருந்தோ, அதாவது ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தது, அது திமுக வந்ததற்கு பிறகு எல்லாருக்கும் மாத உதவித்தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்த உடனே எதெல்லாம் கட் பண்ண முடியும்னு பார்த்து அதெல்லாம் சமயத்தில் நிறுத்தப்பட்ட திட்டம் இது. அது திரும்பி கொண்டு வந்திருக்காரு. அதனால வெற்றி மடிக்கணினி திட்டம் ஆயிடுச்சு. அது அம்மா மடிக்கணினி திட்டம்னாவது அதுக்கு பேர் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். யார் அவங்க தான், நீங்கள் தான் அம்மாவை தான் உங்களுடைய கட்சியாக வரித்து கொண்டு விட்டீர்களே. அப்புறம் சைக்கிள் திட்டம், இதுவும் ஏடிஎம்கே காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன், சும்மா ஒரு லூப் இருக்கும் அதில் வாட்டர் பாட்டில், அதை அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிதாக ஆயிடுச்சு பாருங்க. கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டிகள், இது வந்து ஒரு அன்பிராண்டட் இல்லைங்க, பிராண்டட் மிதிவண்டிகள் அப்படின்னு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அந்த பிஎஸ்ஏ போன்ற பல பேர் எல்லாமே ஒரு டெண்டர் போட்டு அது லோவஸ்ட் பிட்டில் தான் போட்டு வாங்கி தர போகிறாங்க. அப்புறம் வெளிப்படையான நேர்மையான நிர்வாகம், பல அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு சிஎம்டிஏ அளவிலேயே திட்ட அனுமதி, நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி செயல்பட போகிறதுன்னு பார்க்கணும். அதில் கரப்ஷன் க்ரீப்பின் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு ஹானஸ்டாக நம்ம ஒரு 100 நாளில் இந்த ஆட்சியை எப்படி விமர்சிக்கலாம், நல்லது கெட்டது எல்லாம். ஸோ நான் நல்லதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். கெட்டதுன்ற ரொம்ப பெரிதாக இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான் கெட்டது. நல்லது அப்படின்னு பார்த்தா அந்த இன்டென்ட் இருக்கு இல்லையா, ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற இன்டென்ட் வந்து உண்மையிலேயே மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. நான் அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது. 2 கழகங்களும் கொள்ளையடிப்பதற்காகவே ஆட்சி என்ற ஒரு கருத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே உள்ள நுழைந்ததற்கு உடனேயே எங்கெங்கெல்லாம் ஊழலை குறைப்பது, கட்டுப்படுத்துவது, நிறுத்துவது அப்படிங்கிறதுல குறைந்தபட்சம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு தீவிர ஆர்வம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இந்த இன்டென்ட் முக்கியம். இந்த இன்டென்ட் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓரிரு இடங்களில் சிலவற்றை செய்தார்கள், சில இடங்களில் அதை சர்க்கிள்களும் இருக்குது. அதை நம்ம முழுமையாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து கரப்ஷன் மிஷினரி அப்படிங்கிறது 1960களிலிருந்து படிப்படியாக சின்னதாக ஆரம்பித்து பெரும்பாலும் காங்கிரஸ் அரசாண்ட காலம் வரை ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். அண்ணாதுரை அவர்கள் முதல்வரான அந்த சிறு குறுகிய காலகட்டத்திலும் ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருந்திருக்க முடியாது. அதற்கு பிறகுதான் படிப்படியாக ஆரம்பித்து அது உச்சத்தை அடைந்தது 2026 வரையிலுமான அந்த ஆட்சியில். மாறி மாறி திமுகவும் பல உயரங்களுக்கு கொண்டு சென்றார்கள். இதுலேயுமே வந்து பிரித்து பார்க்கணும். எம்ஜிஆர் காலத்திலும் ஊழல் இருந்தது, அதற்கு முந்தைய கருணாநிதி அவர்கள் காலத்திலும் ஊழல் இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகான காலத்திலே அந்த ஊழல், அது இந்த பொருளாதாரம் மிகவும் விரிவடைகிறது. 1990களில் 80களை தாண்டி 90களுக்கு வரும் பொழுது நம்ம இந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்திய பொருளாதாரம் மிக பெரிதாக விரிவடைகிறது. தமிழக பொருளாதாரம் அதனுடன் கூட சேர்ந்து விரிவடைகிறது. அந்த கட்டத்தில் நடந்த ஊழல்கள் வந்து தாங்க முடியாத ஊழல். 10 கோடி 100 கோடி என்பதெல்லாம் பொருட்டே அல்ல. 1000 கோடி, பல 1000 கோடிகள் என்று ஊழல் எங்கேயோ லெவல் வரைக்கும் போயிருக்கு. அதை முதல்ல நிறுத்துறதே கஷ்டம். ஒரு பெரிய தேர் ஓடி வருகிறது, அதை ஒத்த ஆளாக போய் அதை கையால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா? அதுக்கு ஒரு மொமெண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நிறுத்தி அப்புறமா ரோல் பேக் பண்ணணும். மிகப்பெரிய காரியம். அதில் டிவிகே வெற்றி பெற்றால், ஜோசப் விஜய் வெற்றி பெற்றால் அது நம்பர் 1, மிக முக்கியமானது ஒன்று. ரெண்டாவது, இன்ட்ரெஸ்டிங்லி நான் என்ன சொல்வேன்னா, இப்பொழுது
சட்டமன்ற செயல்பாடுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது அல்லவா? அதுவே மிகப்பெரிய காரியம் அப்படின்னு சொல்லுவேன். இதற்கு முந்தைய அரசுகளுக்கு அதில் தைரியமே இல்லாமல் இருந்தது. ரொம்ப முன்னாடி போனீங்கன்னா டெலிவிஷனே கிடையாது. அதில் லைவ் ப்ராட்காஸ்ட் சான்ஸ் குறைவு. ஆனால் அது சாத்தியமானதற்கு பிறகும் மத்திய அரசு சன்சத் தொலைக்காட்சி என்று ஒன்றை கொண்டு வந்து லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் அப்படியே லைவ் ப்ராட்காஸ்ட் செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகும் கூட பல மாநிலங்கள் இதை செய்யவே இல்லை. வெகு சில மாநிலங்கள் தான் செய்தன. அது தமிழ்நாடு அதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது வந்து சட்டமன்றத்தில் இன்று அப்படின்னு அவங்க தொலைக்காட்சியில் இத்தினூண்டு போடுவாங்க. அதில் எதிர்க்கட்சியெல்லாம் கட் பண்ணி விட்டுருவாங்க. முதல்வர் பேசுவது மட்டுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத மாற்றி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து முதல்வர் விஜயை, தாவேகாவை, இப்பொழுதைய அரசை மிக கடுமையாக பேசுவதையெல்லாம் நாம் நேரடியாக பார்க்கிறோம். இவங்களும் பதிலுக்கு பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறமா முதல்வருடைய பேச்சுகள் எல்லாம் முழுமையாக ஒளிபரப்பப்படுகின்றன. அதில் சில டிராமாக்கள் எல்லாம் இருக்கு. பட் அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கடைக்கோடி எம்எல்ஏ, அதிகம் அறியப்படாத ஒரு எம்எல்ஏ எழுந்து நின்று பேசினாலும் அதை நம்மளால பார்க்க முடிகிறது பெரும்பாலும். இன்னும் ஒன்று அதில் அவர்களிடம் கேட்பேன். சன்சத் டிவி போல தொலைக்காட்சிகளை நம்பி இல்லாமல் நீங்கள் லைவ் பிராட்காஸ்டா வெப் ஸ்ட்ரீமிங் தனியாக ஒரு தொலைக்காட்சி அப்படின்னு போட்டு நீங்கள் வேணால் டிஎன் வெற்றி அசம்பிளி தொலைக்காட்சி திட்டம்னு வேணாலும் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. எங்களுக்கு தனியாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக் அது இதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் அதுக்கு மேலே பல அனாலிசிஸ் அதில் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஏஐயில் எங்கேயோ டெக்னாலஜி போனதுனால அப்படியே இதோடைய டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எடுக்கலாம். டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து சர்ச் பண்ணலாம். நாங்கள் எடுத்து ஆர்கைவ் பண்ணி வச்சுக்கலாம். இணையத்தில் அதை கொண்டு போய் போடலாம். இது எல்லாமே வந்து பயங்கரமான உபயோகமாக இருக்கும். இதை பற்றி பேசினார்களா, இதை பற்றி என்ன பேசினார்கள், உடனே சர்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். அது பயங்கரமாக வெளிப்படைத்தன்மையை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அதை அவர்கள் செய்வார்களா, செய்தால் நல்லது அப்படின்னு அவர்களுக்கு ஒரு ஆலோசனை ஒன்று சொல்லுவோம். மற்றபடி என்ன கெட்டதுங்கிறத பார்த்துருவோம். மற்றபடி ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்துக்கிட்டு சிங்கப்பெண் திட்டம், புலிப்பெண் திட்டம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இப்போ பேசவே முடியாது. அது நடந்து முடியணும். ஏதாவது உருப்படியாக நடந்தால் பார்த்துப்போம். இப்போ நம்ம முக்கியமான டேஞ்சரஸான விஷயமாக பார்க்கறது ஃபிஸ்கல் பாலிசி. இவங்க வந்து பட்ஜெட்டில் முதல்ல தேர்தல் அறிக்கையில் சொன்ன பலதை செய்யலை. செய்யாமல் இருக்கிறதுக்கு நன்றிகள், கோடி நன்றிகள். ஏன்னா அதெல்லாம் செஞ்சால் உள்ளதும் போச்சுரா. இப்போவே வந்து கடன் மட்டும்தான் வாங்குகிறீர்கள். முதல் காலாண்டிலேயே 22,000 கோடி வாங்கியாகிவிட்டது. அடுத்த காலாண்டில் என்ன பயங்கர பகீர் வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இதுக்கு நடுவில் மோதிரத்துக்கு, வாட்சுக்கு அப்படின்லாம் வேற திட்டமெல்லாம் வேற போட்டிங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அதுக்கப்புறமா பஸ்ஸு திட்டம் இனிமேல் தான் வரப்போகுது. ஓய்வூதிய திட்டமில் ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்குது. அது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியல. எக்கச்சக்கமாக அது வந்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க. இப்படி பலவற்றை இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. 1000 ரூபா மாதம் கொடுத்தாலே அதுவே டூ மச். அதுக்கே பணம் இல்லை என்று சொல்லும் பொழுது 2500ன்னு தேர்தலில் வாக்குறுதியில் கொடுத்துட்டு இப்போல்லாம் அதை நீங்கள் இப்பொழுதுக்கு செய்ய போவது இல்லை. அது எப்போ செய்ய போகிறீங்களோ தெரியாது. அதெல்லாம் செய்யறதும் கஷ்டம். இந்த ஆண்டே குறைந்தபட்சம் 1.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க குறைந்தபட்சம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு மேலேயும் நீங்கள் போகலாம். இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் குறைந்தபட்சம் 10 லட்சம் கோடி வாங்கலாம் என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. அப்போ ஏற்கனவே 5ஐ 10ஆக்கி விட்டு போனார்கள் திமுகவினர். நீங்கள் 10ஐ 20ஆக்கி விட்டு போவீர்களோ அப்படின்னு நாங்கள்லாம் பயத்தில் இருக்கோம். அதற்கு தான் ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்கிறது. தன்னுடைய வரவுக்கு உள்ளாக செலவை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துபவர் தான் சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு திருக்குறளிலிருந்து ஆரம்பித்து பல இடங்களில் பல பெரியவர்கள் பேசிவிட்டு போயிருக்காங்க. கடன் வாங்கித்தான் இன்றைக்கு ஆட்சி நடத்தப்படுகிறது என்றாலும் நீங்கள் அதீத கடன் வாங்கி ஏற்கனவே வாங்கிய கடனுக்கான வட்டியை கட்டுவதற்கே கடன் வாங்கி வாங்கிய கடனில் 40% கூட முதலீடுகளில் செலுத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் நான் பார்க்குற மிக பயங்கரமான ஒரு விஷயம். அதை நீங்கள் எப்படி சரிப்படுத்த போகிறீங்க? அதை சரிப்படுத்துறதுக்கான இன்டென்ட் இருக்கா உங்களுக்கு? அதற்கான தகுதி இருக்கிறதா? சரி, மொன்டேக் சிங் அஹ்லுவாலியா தலைமையில் ஒரு குழு ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். அவர்கள் வருமானத்தை அதிகரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய கொடுத்திருக்கக்கூடிய ஒன்லைனர். அது அதிகமாகுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின். இப்போ செலவை குறைப்பது ஒன்றுதான் வழி. சாதாரணமாக உங்களுடைய வரி வருமானம் அதிகரிக்க போகிறது. அது நீங்கள் அதுக்கு குழுவே போட வேண்டாம். இந்த வருமானம் அதிகரிக்கிறது அல்லவா, அதை மட்டுமே வைத்துக்கொண்டு செலவுகளை நீங்கள் குறைத்தாலே அந்த டைரக்ஷனாலிட்டி மாற ஆரம்பிக்கும். அதை நீங்கள் செய்தாலே போதும்.
அதுக்கு மேலே மேலே வந்து உனக்கு 2,500 வச்சுக்கோ, உனக்கு 8,500 வச்சுக்கோ, உனக்கு 3,000 வச்சுக்கோ என்று வாரி வழங்காமல் உழைப்பினால் மக்கள் உயர்வதற்கு ஏற்ற வகையில் தமிழ்நாட்டில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாருங்கள். வேறு எதுவுமே வேண்டாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.